கண்ணியமானவர்களே, நம்மினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனையை நீக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்வம் பெறுவதற்காக வேண்டி சஹாபாக்களை ஓதச் சொல்லிய ஒரு அற்புதமான ஆதாரம் மிகுந்த ஒரு சூறாவை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நீண்ட நாளாக கடன் பிரச்சனையினால சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீண்ட நாளாக வறுமை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடகு வைத்த நகையை மீட்கக்கூட பணம் இல்லாமல், இன்னும் பிற மனிதனிடத்தில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கடனில் மூழ்கி கொண்டு கவலையாலும் கஷ்டத்தாலும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது தான். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட எச்சரித்து சொன்ன ஒரு சூறா. சஹாபாக்கள்கிட்ட நபி அவங்க உபதேசம் செய்யும் பொழுது சொல்கிறாங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வறுமை பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சூறாவை ஓதுங்க. நீங்கள் மரணிக்கும் வரை கடன் இல்லாத மனிதனாக அல்லாஹ் தஆலா உங்களை வாழ வைப்பான். உங்களுக்கு எப்போதெல்லாம் பொருளாதார நெருக்கடி ஏற்படுதோ, எப்போதெல்லாம் பணப்பிரச்சனை ஏற்படுதோ, எப்போதெல்லாம் உங்களுக்கு உடனடி பண தேவை ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு சூறா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நபி அவங்க சொல்லி, இன்னும் நபி அவங்களும் அமல் செஞ்ச ஒரு சூறா. இந்த ஒரு சூறா எவ்வளோ பெரிய எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னா, இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இப்னு மசூத் ரதியல்லாஹுக்கு 5 பெண் பிள்ளைகள். அந்த 5 பெண் பிள்ளைகளையும் வயதிற்கு வந்த பெண் பிள்ளைகள். அந்த 5 பெண் பிள்ளைகளையும் நிக்கா செய்யலைன்னா, நிக்கா செய்து கொடுக்கல. அப்போ இன்னும் சில மணி நேரத்தில் வஃபாத் ஆக போகிறாங்க இப்னு மசூத் ரதியல்லாஹு. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இன்னும் அன்றைக்கு பைத்துல் மாலில் பொறுப்புதாரியாக இருந்த சில சஹாபாக்கள் இப்னு மசூத் ரதியல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து இப்னு மசூத் ரதியல்லாஹுவினுடைய நிலையை பார்த்துட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பொருளாதார உதவி செய்யட்டுமா? பைத்துல் மால்லேருந்து ஏதாவது பொருளாதார உதவி நாங்கள் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு மசூத் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு ஆயுதம் என்னிடத்துல இருக்குது, ஒரு சூறா இருக்குது. அந்த சூறாவை நானும் கற்றுக்கொண்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதனின் காரணமாக அல்லாஹ் தஆலா என்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பார்த்து கொள்வான், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்துல் மால்லேருந்து எந்த விதமான உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிறகு சில நாட்கள் கழித்து வஃபாத் ஆகிடுறாங்க இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க. பிறகு 5 நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அந்த 5 பெண் பிள்ளைகளையும் நிக்கா செய்து கொள்கிறாங்க. 5 நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள், ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்னர்கள் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தந்து அவர்களை திருமணம் முடித்து கொண்டு கூட்டிகிட்டு செல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சஹாபாக்கள் அன்றைய காலகட்டத்தில் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, இப்னு மசூத் மரண தருவாயில் இருக்கும்போதே சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இது போன்ற ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூறாவினுடைய பலன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த சூறாவை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மக்ரிப் தொழுகைக்கு பின்பு விடாமல் நீங்கள் ஓதி வந்தீங்க, விடாமல் தொடர்படியாக ஓதி வந்தீங்க அப்படின்னா உங்களை அல்லாஹ் தஆலா கடனே இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். இன்னும் மரணம் அடையக்கூடிய தருணம் வரை அல்லாஹ் தஆலா கடனே இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன? இவ்வளோ ஒரு பிரபல்யமான அந்த சூறா என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் சூறா வாக்கியா. சூறா வாக்கியா எதை பற்றி உள்ளது அப்படின்னா, சொர்க்கத்தில் என்ன நடக்கும், நரகத்தில் என்ன நடக்கும், இன்னும் கியாமத்துடைய நேரத்தில் மனிதர்களினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறா 27வது ஜுஸுல இருக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை எவர் ஒருவர் மக்ரிப் தொழுகைக்கு பின்பு வழமையாக தினந்தோறும் ஓதி வர்றாங்களோ அவர்களுக்கு வறுமையே வராது அப்படின்னு நபி அவங்க சொன்னதாக திர்மிதி, முஸ்லிம், இப்னு மாஜா இது போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவாகப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இன்னும் வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இன்னும்
பொருளாதார நெருக்கடினால் இப்போ ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கியிருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் ஏதாவது லாஸ் ஆகிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பணம் வச்சுருப்பாங்க, அந்த பணம் திருடு போயிருக்கும், அல்லது பணமே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பாங்க. அவர்கள் அனைவருமே கட்டாயம் தங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் வளமையாக ஓத ஆரம்பிங்க. நீங்கள் ஓத ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். உங்களினுடைய பணத்தில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்ட உடனுக்குடனேயே பலனை தரக்கூடிய ஒரு சூறா. கண்ணியமானவர்களே, இந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த சூறாவினுடைய தமிழ் இன்னும் பொருள் இது அனைத்தையும் என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் ஒரு லிங்காக பின் பண்ணி வைக்கிறேன். அதற்குள்ளே போய் அனைவரும் அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இனி ஒவ்வொரு மகரீபிலும் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு சூறாவை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, இன்னும் பொருளாதார நெருக்கடி, வறுமை பிரச்சனை, இன்னும் ரிசுக்கின் தட்டுப்பாடு அனைத்தையும் விட்டு அல்லாஹ் தஆலா நீக்கி அவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.